காஃபி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன் சார். காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோட் சைடில் போகும்போதெல்லாம் காஃபி ஷாப்லாம் போவீங்க, சாப்பிடுவீங்க. எஸ். ஓகே, அந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ண ஒரு கம்பெனியோட கேஸ் ஸ்டடியை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டெப் 2க்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். சூப்பர் சார். பண்ணி பார்க்கலாமா? சேல்ஸில் சொல்லுவாங்க டெமோகிராஃபிக், சைக்கோகிராஃபிக், பிஹேவியர், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கஸ்டமர் நீ கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு இந்த அளவுக்கு பிராண்டா அந்த மாதிரி கம்பெனிஸ் வருதுன்னா அது காரணம் அவங்க இதை ஒழுங்கா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். என்னன்னா வேலிடேட் அண்ட் பிளான். ஓகே, ஃபவுண்டேஷன் செட் பண்றது. ஓகே, ரோட்ல டிராவல் பண்றோம், கொடியை வச்சுட்டு வாங்க 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 சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டே இருக்காங்கல்ல. ஆமா. நம்ம எல்லா ஹோட்டலுக்கு போறோமா? முடியாது. ஒரு சில ஹோட்டல் தான் நம்ம போறோம். ஸோ அதையும் ஸ்டடி பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் உட்காந்து 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பாக்குறாங்கன்னா அவங்க நேரத்தை நம்ம 2 பேர் மரியாதை கொடுக்கணும்ல. கண்டிப்பா. பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபரோட நேரத்தை நம்ம மதிக்கணும்னா அப்ப நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்கான்னு பாக்கணும்ல. எஸ். ஆமா, உட்காந்து என்னடா பாட்டு ஏதோ பேசிட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், மைக்ரோ டு மைட்டில 3வது எபிசோட்ல இருக்கோம். நீங்க சொன்னீங்க அந்த 8 பாயிண்ட், அதுல 2வது பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தி ஃபவுண்டேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த பாயிண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியம்? கண்டிப்பா. ஸ்டெப் 2ல இருந்து வேலிடேட் அண்ட் பிளான் த ஃபவுண்டேஷன் சொல்றோம். அதுக்கு முன்னாடி கார்த்திக், காஃபி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன் சார். காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோட் சைடில் போகும்போதெல்லாம் காஃபி ஷாப்லாம் போவீங்க, சாப்பிடுவீங்க. எஸ். ஓகே, அந்த காஃபி ஷாப்ல வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ண ஒரு கம்பெனியோட கேஸ் ஸ்டடியை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டெப் 2க்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். சூப்பர் சார். பண்ணி பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கு இந்த ஆலடிப்பட்டியான்னு ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா சார். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காஃபி. கருப்பட்டி காஃபி. அவங்க தான் முதல் கருப்பட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்களுடைய வியாபாரத்தை வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உருவான ஒரு பிராண்ட். ஆமாங்களா? அதாவது தென்காசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஆலடிப்பட்டியான் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து உருவான ஒரு பிராண்ட். அந்த ஓனர் பிளஸ் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த 2வது ஸ்டெப் 2 வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு பிராண்டா அந்த மாதிரி கம்பெனிஸ் வருதுன்னா அது காரணம் அவங்க இதை ஒழுங்கா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். என்னன்னா வேலிடேட் அண்ட் பிளான். ஓகே, ஃபவுண்டேஷன் செட் பண்றது. ஓகே, ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ பிசினஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். உண்மை. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ற அந்த ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலி வயபிளா இருக்கும். நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அதை வாங்கி வைக்கிறோம்னா கமர்ஷியலா வயபிளா தான் நிக்க முடியும். அப்பதான் மல்டிபிள் அவுட்லெட் ஓபன் பண்ண முடியும், பிரான்ச் ஓபன் பண்ண முடியும், க்ரோத் கொடுக்க முடியும். அதை அவங்க அந்த காலத்துல அவங்க எல்லாம் படிக்கிற காலத்துல இது ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த கமர்ஷியலி வயபிளா இருக்குதா இல்லையான்றத அவங்க பண்ணிருக்காங்க. ஓகே, அது எப்படி பண்ணாங்கன்னா டார்கெட் கஸ்டமர் யாரு, நான் விற்கிற பொருளை கன்சியூம் பண்ணக்கூடிய டார்கெட் கஸ்டமர் யாருன்ற மூலம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ICP பேர், ஐடியல் கஸ்டமர் பர்சனா. நம்ம முதல்ல ஒரு வீடியோல பார்க்கும்போது இல்ல, முதல் ஜென்ரலா பேசணும். 140 கோடி பாப்புலேஷன் இருக்கு, எல்லாரும் வந்து பொருளை வாங்குறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இருக்குன்னு பேசணும். ஆமா, அது வந்து ஹெலிகாப்டர் வியூ. அது ஓகே, 35,000 அடியில ஃபிளைட் மேல போகும்போது கீழே பார்த்தா எல்லாம் பெருசா தான் தெரியும். ஆமா, இந்த உலகமே என்னதுன்னு தெரியும். ஆனா எந்த ஆகல, இன்னும் ஒரு 1/2 கிரவுண்ட் கூட என் பேர்ல இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப நீங்க ரன்வேக்கு வரணும். அப்ப அந்த ரன்வேக்கு வரும்போது அந்த ரன்வேல இருக்கக்கூடிய கலர் நிலவரம்னு சொல்லுவாங்க. கலர் நிலவரம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோட்ல டிராவல் பண்றவங்க, ஃபேமிலியோட டிராவல் பண்றவங்க, டீ காஃபி சாப்பிடணும், அவங்களுக்கு அது வந்து உடம்புக்கு நல்லதா இருக்கணும், பாக்கெட்டுக்கு அஃபோர்டபுளா இருக்கணும். சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு பொண்ணு பையன் டிராவல் பண்றாங்க, அம்மா வயசானவங்க பண்றாங்கன்னா அங்க அந்த கடையில உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கக்கூடாது. சூழ்நிலை கம்ஃபர்டபுளா இருக்கணும், மனசுக்கு ரம்மியமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அவுட்லெட்டை நம்ம உருவாக்கிட்டோம்னா ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா போடப்பட்டுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, அதை போடவே தான் இன்னைக்கு அந்த பிராண்டை போய் பாத்தீங்கன்னா தெரியும், 60 அவுட்லெட் ஓபன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சென்னையில. அந்த சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து 2 வீலர்ல கார்ல போறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய கார்ல போறவங்க கூட, பெரிய பணக்காரர்கள் கூட அந்த மாதிரி அவுட்லெட்ல போய் இன்னைக்கு வந்து இறங்கி நின்று சாப்பிட்டு போற அளவுக்கு ஒரு வெல்கமிங் மூவை வந்து கிரியேட் பண்ண கான்செப்ட் தான் அந்த ICP டிஃபைன் பண்ணுது.
ஓகே, ஐடியல் கஸ்டமர் பர்சனா. அப்போ ஒரு 25 ரூபாய் ஒரு டீயோ காஃபியோ கொடுக்கும் பொழுது அஃபோர்டபுளாவும் இருக்கு, உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஹைஜீனாவும் இருக்கு, சுத்தமாவும் இருக்கு. பொருளோட தன்மை வந்து எனக்கு உடம்புக்கு கருப்பட்டி கொடுக்குறாங்க, ஹெல்த்தி ஸ்நாக், நம்ம ஊர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு உருவாகணும் இல்லையா அந்த ப்ராசஸ். இதுதான் ஸ்டெப் 2. இது வந்து நம்ம ஏதோ தியரிட்டிக்கலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ப்ராக்டிக்கலாவே நம்ம ஊர்லயே நம்ம கண்ணெதிரியே ஒரு பிராண்ட் வந்து அது பண்ணிருக்கு. அது ஒரு வார்த்தை தெரிவிக்கலாம் நம்ம தமிழ்நாடுங்களா. அப்ப இதுதாங்க நான் வந்து ஐசிபின்னு சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இதை கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போலாமா நம்ம? எஸ் சார். ஸ்டெப் 2ல அப்போ அந்த ஐடியல் கஸ்டமர் பர்சனாவை வந்து டிஃபைன் பண்ணோம்னா டார்கெட் யார், எனக்கு என் கஸ்டமர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய மேட்டர். ஸ்டெப் 1ல நான் கடைசியா முடிக்கும் ஒரு விஷயம் சொன்னேன், கோல்டன் ட்ரையாங்கிள் ஞாபகம் இருக்கா? ஸ்கில்னு ஒண்ணு, மார்க்கெட்னு ஒண்ணு, காஸ்டிங்னு ஒண்ணு சொன்னேன். பிசினஸ்க்கான தொடக்க புள்ளி. ஆமா, தொடக்க புள்ளி. அதை முடிச்சிட்டோம். அப்புறம் இதெல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்ல உள்ளுக்குள்ள போனீங்கன்னா கஸ்டமர், வாடிக்கையாளர். அந்த டார்கெட்டை யார் கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க். அதுல பாத்தீங்கன்னா டெமோகிராஃபிக்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, சேல்ஸ்ல சொல்லுவாங்க. டெமோகிராஃபிக், சைக்கோகிராஃபிக், பிஹேவியர், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கஸ்டமர் நீ கண்டுபிடிக்க முடியும். எனக்கு வந்து மாசம் ஒரு காஃபி விற்கிறதா இருந்தா கூட இந்த ரேட்ல அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் அதிகம். ஏன்னா வந்து டெய்லியே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா, ஒரு மாசத்துக்கு அவர் 25 நாள் வேலை செய்யறாருன்னா கண்டிப்பா அந்த பக்கம் போகும்போது வரும்போது ஒரு 15 நாள் காஃபி சாப்பிடுவாரு. அந்த 15 நாள் அந்த காஃபி கடைக்கு போயிட்டு நான் சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட பைசா இருக்கும். ஏன்னா லைஃப்ல காஃபி மட்டுமே செலவு இல்லையே, ஆமா அதிக செலவு இருக்குல்ல. காஃபி இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனன்ட். ஆமா, அப்போ அது நான் அட்டாக் பண்ணணும். ரெண்டாவது, எந்த வயது உள்ள மனிதர்கள் அதிகமாக வந்து இங்க சாப்பிடுவாங்க, அதை நான் டார்கெட் பண்ணணும். எல்லாருமே வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நான் கடையை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி அவங்க காஃபி சாப்பிட கூட மாட்டாங்க, மேபி வீட்டுல சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா. பிஸியா இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ், டிராவல் பண்றவங்க, அந்த மாதிரி. ஸோ டெமோகிராஃபிக் பார்க்கணும், சைக்கோகிராஃபிக் பார்க்கணும். மக்கள் எந்த மாதிரி கடையில வந்து எனக்கு இந்த மாதிரி கடை ஆம்பியன்ஸ் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்ப்பா, நீ என்னதான் காஃபி கொடுத்தாலும் நான் டக்குன்னு எல்லா ஹோட்டலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. கரெக்ட். ரோட்ல டிராவல் பண்றோம், கொடியை வச்சுட்டு வாங்க 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 சாப்பிடுவாங்க கூப்பிட்டே இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, நம்ம எல்லா ஹோட்டலுக்கும் போறோமா? முடியாது, ஒரு சில ஹோட்டல் தான் நம்ம போறோம். ஸோ அதையும் ஸ்டடி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பன்முக தாக்குதல் பண்ணதுக்கு இதெல்லாம் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் சொல்றோம் சார் பிசினஸ்ல. ஓகே, இதுதான் வேலிடேஷன். அதுக்கப்புறம் பிளானிங். இதை செட் பண்றதுக்கு பேர் தான் ஃபவுண்டேஷன். இப்ப நான் வந்து ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட, நான் சினிமா நிறைய நான் பார்க்கக்கூடியவர், நான் சினிமாவை பத்தினா ரொம்ப அனலைஸ் பண்ணுவேன். சினிமாவை பிசினஸா பார்ப்பேன், கலையா பார்ப்பேன், ஜாலியாகவும் பார்ப்போம் ஒரு ரசிகராக. அப்படி சினிமாலேருந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க பிசினஸ். இப்போ 0லேருந்து 9 தான் எல்லா கதையுமே, புதுசா எதுவும் கிடையாது. 0 to 9 தான் உலகத்தை மொத்தமே 9-10 கதை தான் இருக்கு, அதுக்குள்ளதான். இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு பேக்கேஜ் பண்றாரு. 2.5 மணி நேரம் நம்மளை உட்கார வைக்கணும், அதுல வந்து பெரிய கருத்தை சொல்லி நம்மளை டென்ஷன் ஆகக்கூடாது, ஜாலியாகவும் இருக்கணும், எமோஷனும் இருக்கணும், சென்டிமெண்ட்டும் இருக்கணும், ஃபைட் ஆக்ஷனும் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 தரவுகள் வந்து பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு எடுக்கும் போது அந்த படம் வெற்றி அடையுது. கரெக்டா? ஒரே ஜானர்ல படம் எடுத்துட்டாங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் போய் சேர்ற இடம் ஐசிபி, என்னுடைய ஐடியல் கஸ்டமர் பர்சனா. அந்த ஐடியல் கஸ்டமர் பர்சனால நான் முடிஞ்சா கமல்ஹாசன் ரசிகரையும் இழுத்து உட்கார வைக்கணும் அப்படின்னு ரஜினி சாரும், ரஜினி ரசிகரை வந்து நான் இந்த பக்கம் எடுக்கணும்னு கமல் சாரும் முயற்சி பண்றாங்க இல்லையா. இத்தனை வயதுல கூட 50 வருஷம் ஃபீல்ட்ல கூட அவங்க ப்ராடக்ட் பேக்கேஜிங்ல எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் செட் பண்றாங்க. ஏன்னா படம் சக்சஸ்ஃபுல்லா வரணும், கண்டிப்பா 300-400 கோடி போட்டு எடுக்கிறாங்க. இதானே வியாபாரம். அப்போ நீங்க பிசினஸ் செய்ய வரவங்க நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நீங்க முதல்ல கன்சியூமரா மாறிடும். நிறைய பேர் பண்ற தப்பு இதான் கார்த்திக். நீங்க முதல்ல கஸ்டமரா மாறுங்க. இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவராக நான் மாறணும் முதல்ல. ஏன்னா இவ்வளவு நேரம் உட்காந்து 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பாக்குறாங்கன்னா அவங்க நேரத்தை நம்ம 2 பேரும் மரியாதை கொடுக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபரோட நேரத்தை நம்ம மதிக்கணும்னா அப்ப நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்கான்னு பாக்கணும்ல. எஸ். ஆமா, உட்காந்து பாட்டு ஏதோ பேசிட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க இன்டேக் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த நம்ம கொடுக்கணும். அப்ப நான் முதல்ல சப்ஸ்கிரைபர்,
நான் தான் இந்த வீடியோ பார்க்க போறேன், நான் வந்து நானே தான் பேசுறேன், நானே தான் பாக்குறேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ இருக்கா நான் பார்ப்பேன். எஸ் சார், எஸ். நான் என்னுடைய வீடியோ எல்லாம் போட்டு நான் பார்ப்பேன். எஸ் சார். நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம், நம்ம திருப்பி அது பண்ணக்கூடாது, அப்போ என் ப்ராடக்டை பர்ஃபெக்ட் பண்ண முயற்சி பண்றேன் நான். சூப்பர் சார். அதே தானே பிசினஸ் பண்ண வரவங்க செய்யணும். இதுதான் சார் ஃபவுண்டேஷன், இதுதான் ஸ்டெப் 2. சூப்பர் சார், சூப்பர் சார். மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு சார். அதாவது ரன்னிங் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை இந்த ரேட்ல இந்த காஸ்டிங்ல இந்த கஸ்டமருக்கு கொடுத்தால் நிறைய பேர் அதை வாங்குவாங்க. அது மாதிரி தான் MVP. ஓகே, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இதை வந்து டிஃபைன் பண்ணணும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் லெவல் எக்கனாமிக்ஸ் பேர். ஒரு யூனிட் வித்தால் அது ஒரே ஒரு குவான்டிட்டி வித்தால் என்ன ரேட்டு வரும். இதையே நான் 10,000 வித்தா என்ன, 10,000 குவாலிட்டி, 1,00,000 குவாலிட்டி, ஒரு வேஷ்டி 10,000 வேஷ்டி. அப்போ யூனிட் லெவல் மெக்கானிக்ஸ் அந்த எக்கனாமிக்ஸ் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதை பண்ணியாச்சுன்னு சொன்னா ஒரு தடவை தான் செய்ய போறீங்க, அப்புறம் அடிச்சு தூக்க போறீங்க. ஓகே, எவ்வளவு தடவை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, அதாவது ரஜினிகாந்த் வந்து சார் வந்து நடிச்சிட்டாரு, 2.5 மணி நேரம் படம் எடிட்டிங் பண்ணி சூப்பரா வெளில வருது, 10,000 காப்பி 1000 காப்பி போடு, 1000 ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எஸ், அவ்வளவுதான் மேட்டர். யூனிட் லெவல் எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் நான் செய்யற தொழில் வந்து B2Bயா, B2Cயா, B2B2Cயா அப்படின்னா பிசினஸ் டு பிசினஸ். நான் கன்சியூமர் கன்சியூமர் கிட்ட நிக்கல, மிடில் மேன் தான் விற்கிறேன். ஓகே, அவர் தான் வாங்கி கஸ்டமர்ட்ட விற்கிறார். ஓகே, ஸோ நான் விற்கிறது B2B. அதோட என் வேலை ஓவர். இப்போ ஹியூண்டாய் கம்பெனிக்காரங்க கார் தயார் பண்றாங்க, அவங்க விற்கிறது யாருன்னா ஷோரூம் ஆள்கிட்ட, அவங்க ஷோரூமா பிரான்சைசியோ, அந்த ஷோரூம் ஆள் தான் கன்சியூமர் விற்கிறார். ஓகே, ஹியூண்டாய் டைரக்டா கன்சியூமர் விற்கல, அந்த மாதிரி. ஸோ அப்ப நான் செய்யற தொழில் எது, எந்த இடத்துல உள்ள வருதுன்னு தெளிவா தெரிஞ்சுட்டீங்கன்னா ரெண்டும் செய்ய முடியாது. நீங்க நான் கன்சியூமர்ட்டையும் வைப்பேன், இங்கேயும் வைப்பேன்னா நீங்க நிறைய அகலக்கால் வைக்கிற மாதிரி புரியாம பண்றீங்கன்னு நடத்தும். ஓகே, இந்த தெளிவு வந்துடுச்சுன்னு சொன்னா அது பேர் தான் ஸ்டெப் 2ல வேலிடேட் அண்ட் பிளான் செட்டிங் த ஃபவுண்டேஷன் பேரு. சூப்பர் சார், சூப்பர் சார். நல்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபியை டச் பண்ணி அவங்க எப்படி அந்த ஃபவுண்டேஷனை உருவாக்குனாங்கிற ஒரு கேஸ் ஸ்டடியோட சொல்லி ரஜினிகாந்த், கமல் சினிமா பற்றி பேசி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. அடுத்த எபிசோட்ல ஸ்டெப் 3 பற்றி பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்க பணத்தை பெருக்க SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.